வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் MM நரவணே எழுதிய 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி என்ற சுயசரிதை நூல் இந்திய அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. இந்த புத்தகத்தில் சீனாவுடனான எல்லை மோதல் மற்றும் அக்னிபாத் திட்டம் குறித்து பல உண்மைகள் இருப்பதாக ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். வெளியாகாத புத்தகத்தை ஆதாரமாக காட்ட முடியாது என சபாநாயகர் தடுத்தபோது ஏற்பட்ட அமளியால் 8 எதிர்க்கட்சி MLAக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். புத்தகம் இன்னும் அச்சிலோ அல்லது டிஜிட்டல் வடிவிலோ வெளியாகவில்லை என அப்புத்தகத்தின் பதிப்புரிமை வைத்துள்ள பென்குயின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நரவணேவின் 2023ஆம் ஆண்டு ட்வீட் படி புத்தகம் தயாராக உள்ளது, பதிப்பகம் பொய் சொல்கிறது என ராகுல் காந்தி பதிலடி கொடுத்ததால் இந்த விவகாரம் சூடு பிடித்தது. இச்சம்பவத்தில் தற்போது மௌனம் கலைத்து தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்த ஜெனரல் நரவணேவும் பதிப்பகம் சொல்வதுதான் உண்மை என உறுதிப்படுத்தியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சகத்தின் அனுமதி பெறாத புத்தகத்தின் டிராஃப்ட் காப்பி கசிந்தது குறித்து டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் MM நரவணே எழுதிய 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி என்ற சுயசரிதை நூல் இந்திய அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. இந்த புத்தகத்தில் சீனாவுடனான எல்லை மோதல் மற்றும் அக்னிபாத் திட்டம் குறித்து பல உண்மைகள் இருப்பதாக ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். வெளியாகாத புத்தகத்தை ஆதாரமாக காட்ட முடியாது என சபாநாயகர் தடுத்தபோது ஏற்பட்ட அமளியால் 8 எதிர்க்கட்சி MLAக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். புத்தகம் இன்னும் அச்சிலோ அல்லது டிஜிட்டல் வடிவிலோ வெளியாகவில்லை என அப்புத்தகத்தின் பதிப்புரிமை வைத்துள்ள பென்குயின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நரவணேவின் 2023ஆம் ஆண்டு ட்வீட் படி புத்தகம் தயாராக உள்ளது, பதிப்பகம் பொய் சொல்கிறது என ராகுல் காந்தி பதிலடி கொடுத்ததால் இந்த விவகாரம் சூடு பிடித்தது. இச்சம்பவத்தில் தற்போது மௌனம் கலைத்து தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்த ஜெனரல் நரவணேவும் பதிப்பகம் சொல்வதுதான் உண்மை என உறுதிப்படுத்தியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சகத்தின் அனுமதி பெறாத புத்தகத்தின் டிராஃப்ட் காப்பி கசிந்தது குறித்து டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் MM நரவணே எழுதிய 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி என்ற சுயசரிதை நூல் இந்திய அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. இந்த புத்தகத்தில் சீனாவுடனான எல்லை மோதல் மற்றும் அக்னிபாத் திட்டம் குறித்து பல உண்மைகள் இருப்பதாக ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். வெளியாகாத புத்தகத்தை ஆதாரமாக காட்ட முடியாது என சபாநாயகர் தடுத்தபோது ஏற்பட்ட அமளியால் 8 எதிர்க்கட்சி MLAக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். புத்தகம் இன்னும் அச்சிலோ அல்லது டிஜிட்டல் வடிவிலோ வெளியாகவில்லை என அப்புத்தகத்தின் பதிப்புரிமை வைத்துள்ள பென்குயின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நரவணேவின் 2023ஆம் ஆண்டு ட்வீட் படி புத்தகம் தயாராக உள்ளது, பதிப்பகம் பொய் சொல்கிறது என ராகுல் காந்தி பதிலடி கொடுத்ததால் இந்த விவகாரம் சூடு பிடித்தது. இச்சம்பவத்தில் தற்போது மௌனம் கலைத்து தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்த ஜெனரல் நரவணேவும் பதிப்பகம் சொல்வதுதான் உண்மை என உறுதிப்படுத்தியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சகத்தின் அனுமதி பெறாத புத்தகத்தின் டிராஃப்ட் காப்பி கசிந்தது குறித்து டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.